என்னடா டீமா குப்பெல்லாம் இல்லாம இருக்கு, நீங்க என்ன அவ்வளவு நல்லவங்களா இல்ல விளையாண்ட பால் எதுவும் தொலைச்சிட்டு தேடுறீங்களா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. நாங்க டீமா குப்பையா அல்றது கூட எங்களுக்கு ஒரு விளையாட்டு தான். என்னடா இவ்வளவு குப்பையா கிடக்கு, எந்த ஊர்ரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க ஊர் தான். ஏன்டா குப்பை தொட்டிலாம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா குப்பை தொட்டிலாம் இருக்கு. அப்ப யாரா இவ்வளவு குப்பையா போட்டேன்னு கேட்டா எல்லாரும் போட்ட குப்பை தான் இப்படி அங்கேயுமா செதறி கிடக்கு. இது எங்க ஊர் அவுட்ரு தான். எங்க ஊர் அவுட்டருக்கு வந்த நிலைமை எங்க ஊருக்குள்ளேயே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் டீம் பசங்க எல்லாரும் சேர்ந்து இதை மாத்தலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். குப்பையை ஒழுங்கா குப்பை தொட்டியில கொட்டுனா இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் மாசம் முன்னாடி இந்த ரோடு போடும்போது அந்த குப்பை தொட்டியை லைட்டா சரிச்சு விட்டாங்க. அதனால குப்பெல்லாம் அதிலே சிந்திட்டு அதனால எல்லாருமே குப்பையை அதிலேயே கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. குப்பை தொட்டி நேரா நிமித்தி வச்ச பிறகு கூட நம்ம மக்கள் தான் ஒன்னும் பழகிட்டு அதை அப்படியே பண்ணுவாங்களா. 1-2 பேர் குப்பை தொட்டியில போடுவாங்க, 1-2 பேர் இங்க கீழே குப்பை கிடக்கனால இதுலயே கொட்டிட்டு போயிருவாங்க. நாம தான் டீம் பசங்க இவ்வளவு பேர் இருக்கோம், நம்ம ஊரு குப்பையை நாம அல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த குப்பையெல்லாம் அள்ளி போட்டு இதுல கொஞ்சம் நீட்டாக்கி விட்டுலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஏன்டா உங்க ஊர்ல துப்புரவு பணியாளர்களே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க. பாவம் அவங்களும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க. நம்ம ஊரை நாம தான் மாத்தணும், யாரா வந்து மாத்துவாங்கன்னு சொல்லி நாம ஏன் எதிர்பார்த்து இருக்கணும்.